இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போகிறோம். அதில் முதல் நியூஸ் என்ன அப்படின்னா, பிரபல திரைப்பட நடிகையோட மரணம். அண்ட் இரண்டாவது நியூஸ் தேவயானியை பற்றிய அதிர்ச்சியான தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு. முதல் நியூஸை பொறுத்தவரை சோபிதா சிவண்ணா அவர்கள் கன்னட மக்களுக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு நடிகை அப்படின்னு தான் சொல்லணும். சின்ன திரையிலையும் சரி வெள்ளி திரையிலையும் சரி தனக்கான ரசிகர்களை மிகப்பெரிய அளவில் கவர்ந்து வச்சுருந்தாங்க. அவங்க சடனாக தற்கொலை பண்ணியிருக்க விஷயம்தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. பிரம்மகந்து, மங்கள கௌரி, சித்தப்பா, கோகிலா, ருக்மணி அப்படின்னு கிட்டத்தட்ட 12க்கும் மேற்பட்ட சீரியல்கள் பண்ணி சின்ன திரையில தனக்கென மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடிச்சு வச்சிருந்தவங்க தான் சோபிதா சிவண்ணா அவர்கள். சின்ன திரையை தொடர்ந்து வெள்ளி திரையிலையுமே அவங்க 3 படங்கள் பண்ணியிருக்காங்க. ஜாக்பாட், வந்தனா, அபார்ட்மெண்ட் 2 மர்டர் அப்படின்னு 3 பெரிய திரைப்படங்களும் பண்ணியிருக்காங்க. அந்த படங்களும் வணிக ரீதியாக மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்துச்சு. அதை தொடர்ந்து சமீபத்தில் தான் அவங்க 4ஆவதா ஒரு படம் பண்ணியிருக்கேன், அது கூடிய சீக்கிரம் திரைக்கு வரப்போகுது அப்படிங்கிறத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு நிலையில் கர்நாடகாவில் அவங்க இறந்து போயிருக்க ஒரு விஷயம் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இத்தனைக்கும் போன வருஷம் தான் இவங்களுக்கு கல்யாணம் ஆகியிருந்துச்சு. சமீபத்தில் ஹைதராபாத்தில் அவங்க குடியேறி இருந்தாங்க. இந்த ஒரு நிலையில் அவங்களோட மரணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங். எதனால் அவங்களோட மரணம் அப்படிங்கிற கேள்வி இப்போ மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கு. சோபிதா சிவண்ணா அவர்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா, இல்லை வேற ஏதாவது ப்ரெஷரில் அவங்க அந்த மாதிரி பண்ணிக்கிட்டாங்களா, இல்லை உண்மையிலேயே அது கொலையா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இப்போ சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கு. போலீஸ் என்கொயரி போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனேயே சோபிதாவோட பேரண்ட்ஸ் எல்லாமே ஹைதராபாத்துக்கு போயிருக்காங்க. சோபிதா அவர்கள் ரொம்ப சின்ன வயசு, சமீபத்தில் தான் கல்யாணம் ஆகியிருந்துச்சு. இந்த மாதிரியான நிலையில் ஒரு திரைப்பட நடிகை இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது திரைத்துறை வட்டாரத்திலையும் மிகப்பெரிய ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கு. உடனடியாக இதை விசாரித்து என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. தொடர்ந்து கன்னட திரைப்பட நடிகர் சங்கமும் இதை தொடர்ந்து வலியுறுத்தி வந்துட்டு இருக்காங்க. இந்திய சினிமாவில் இளம் நடிகைகள் தொடர்ந்து தற்கொலை பண்ணிக்கிற விஷயம் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் அதற்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்களோட தாட்டை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்ட்ரஸ் தேவயானி அவர்களோட சமீபத்திய புகைப்படம் ஒன்று வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. தேவயானி அவர்கள் ரீசெண்டாக அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு போஸ்டர் பகிர்ந்திருந்தாங்க. அதில் ரொம்பவே வயசான லுக்கில் இருந்தாங்க. இதை பார்த்துட்டு என்னடா 90s கிட்ஸ்க்கு வந்த சோதனை, இவ்வளோ வயசாயிருச்சு இவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரு ஃபோட்டோ சோசியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகவே அண்ட் அதை பார்த்துட்டு அவங்களே அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு ஃபோட்டோ உண்மையான ஃபோட்டோ கிடையாது அப்படின்னும் அது ஒரு ஷூட்டிங்காக எடுக்கப்பட்டது அப்படிங்கிற தெரிய வந்திருக்கு. தேவயானி அவர்கள் தற்போது தெலுங்கு சினிமாவில் புதிய படம் ஒன்று பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அங்கே எடுக்கப்பட்ட புகைப்படத்தை தான் அவங்க ரீசெண்டாக சோசியல் மீடியா பேஜில் பகிர்ந்திருந்தாங்க. அதை தான் ரசிகர்கள் எல்லாருமே அவங்களோட வயசான புகைப்படம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. அதற்கான விளக்கம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அப்பாடா அப்படிங்கிற மாதிரி ரிலீஃப் ஆகியிருக்காங்க. தேவயானி அவர்கள் 90 காலகட்டங்களில் தமிழ், தெலுங்கு, கன்னடம் அப்படின்னு ஏராளமான மொழிகளில் நிறைய படம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சின்ன திரையிலையுமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ சமீப காலமாக தமிழில் அந்தளவுக்கு அவங்கள பார்க்க முடியல. மீண்டும் தமிழில் என்ட்ரி கொடுத்தா ரொம்பவே நல்லா இருக்கும். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.